हाई फ्रेंड्स होटल सरवण भवन तक्काली चटनी அதே சுவையிலே வீட்டிலே எப்படி சுலபமா செய்யறதுன்னா இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். பேன்ல 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்ச உடனே பூண்டு பல் 6 போல சேர்த்துக்குங்க. கூடவே 4 இருந்து 5 வரமிளகாய் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் கறிவேப்பிலை, நல்ல பெரிய சைஸ் வெங்காயமா 1 கட் பண்ணி சேர்த்துக்குங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் செவக்க செவக்க வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. வெங்காயம் ஜஸ்ட் சாஃப்ட் ஆனா போதும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்குங்க. அடுத்து நல்ல பழுத்த தக்காளியா ஒரு 4 தக்காளியா கட் பண்ணி சேர்த்து விட்டுக்குங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளை சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க. நாம சேர்த்திருக்கிற இந்த தக்காளி நல்லா வெந்து குழஞ்சி வர வரைக்கும் குக் பண்ணி விட்டுக்கணுங்க. எல்லாத்தையும் நல்லா ஒரு பெரட்டி விட்டு மூடி விட்டுக்குங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல மாத்தி விட்டுட்டு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணி விட்டுக்கலாம். இடையே ஓபன் பண்ணி கிளறி மட்டும் விட்டுக்குங்க. அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்து குழஞ்சி வந்ததுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்குங்க. இதை எல்லாத்தையும் நம்ம கொஞ்ச நேரம் நல்லா ஆற விட்டுக்கலாம். நல்லா ஆறினதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி விட்டுக்குங்க. தண்ணி கொஞ்சமும் சேர்க்காம நல்லா மைய அரைச்சி எடுத்துக்குங்க. இன்னொரு பக்கம் தாளிப்பு கரண்டிலையோ அல்லது பேன்லயோ 1 டீஸ்பூன் எண்ணெயை விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, கொஞ்சமா சீரகம், கூடவே 1 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்குங்க. 4-5 போல பூண்டு பல்ல நல்லா தட்டி சேர்த்துக்குங்க. கொஞ்சமா கருவேப்பிலையை சேர்த்து எல்லாத்தையும் தாளிச்சு விட்டுக்குங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி எடுத்திருக்கிற தக்காளி சட்னியை சேர்த்து விட்டுக்குங்க. கொஞ்சமா தண்ணியை விட்டு அலசி அதையும் சேர்த்து விட்டுக்குங்க. எல்லாத்தையும் நல்லா ஒரு கிளறி விட்டுக்குங்க. நல்லா கலந்து விட்டுட்டு கவர் பண்ணி விட்டுக்குங்க. இல்லைன்னா மேல இந்த மாதிரி தெளிக்க ஆரம்பிச்சிடும். அதனால கவர் பண்ணிட்டு சில நொடிகளுக்கு குக் பண்ணி விட்டுக்குங்க. சில நொடிகளுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி விட்டுக்குங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சு ஓப்பன்லயே சில நொடிகளுக்கு குக் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்குங்க. ஹோட்டல் சரவண பவன் தக்காளி சட்னி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு பவுலுக்கு மாத்தி விட்டுக்குங்க. நல்ல மொறுன்னு தோசை கூட இந்த சட்னியை தொட்டு சாப்பிடும் போது பிரமாதமா இருக்குங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. மேலும் இது போல பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.